ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஸ்பிளண்டட் மேட்சோட 21st எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஜின்ஷா மேல அன்னைக்கு ஆசைப்பட்டு ஒரு பையன் பின்னாடியே வந்து அடி வாங்கினால அந்த பையன் அவன் பாட்டியை கூட்டிட்டு ஜின்ஷாவோட வீட்டுக்கு வந்திருக்கான். என் 3 பேத்திங்களும் இவங்க தான் அப்படின்னு பாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஜின்ஷாக்கெல்லாம் ஏதோ ஸ்பெஷல் கிஃப்ட் அந்த பையன் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கான். அதை வாங்கலான்னு சொல்லிட்டு ஜின்ஷா ட்ரை பண்றா. அந்த பையன் பார்த்தல எப்படி இங்க வந்துட்டம் பார்த்தலன்னு அந்த கிஃப்ட கொடுக்காம இழுத்து புடிச்சு விளையாடிட்டு இருக்கான். இதான் சாக்குன்னு ஜின்ஷா ஓங்கி அவனை தள்ளி விட்டுடுறா. அந்த பையன் போய் பொத்துன்னு விழ எல்லாரும் பாக்குறாங்க. ஜின்ஷா என்னமா பண்ற அப்படின்னு. சும்மா விளையாட்டுக்கு ட்ரை பண்ண, வேற ஒண்ணும் இல்ல, மன்னிச்சிருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ சாரி கேக்குறா. சின்ன பிள்ளைங்க அப்படிதான் விளையாடுவாங்கன்னு அந்த வாங்கோட பாட்டியும் சமாளிக்கிறாங்க. சரி ஓகே, நம்ம பையன் வீட்ல இல்ல, நீ என்ன பண்ற ஜின்ஷா, இந்த வீட்டுக்கு மூத்த பேத்தி நீதான், இந்த வாங்க கூட்டி போய் இடத்தெல்லாம் சுத்தி காட்டு அப்படின்னு சொல்ல வாங்க பின்னாடியே போயிட்டு இருக்கான் ஜின்ஷாட்ட. பாத்தியா உன் பாட்டியே என்ன உன் கூட கோத்து விடுறாங்கன்னு பின்னாடி வந்துட்டு இருக்காங்க லியாவும் கூலாவும். அந்த 2 பேர் பார்க்கும் போதே ஜின்ஷா இவனை ஓங்கி குத்துற மாதிரி போறா, ஒழுங்கா போயிருன்னு. அந்த 2 பொண்ணுங்களும் பயந்துட்டு அங்கிருந்து ஓடி போயிட வாங்க விடாம ஜின்ஷா பின்னாடியே போயிட்டு இருக்கான். இங்க பாரு, என்ன சுத்தி காட்ட சொல்லி பாட்டி அனுப்புனாங்கல்ல, எங்க போற அப்படின்னு கேட்டுட்டே இருக்க. ஜின்ஷாக்கு ஒரு கட்டத்துக்கு மேல செம கோவம் வருது. அறிவுன்னு ஏதாவது இருக்கா இல்லையா, ஒழுங்கா போயிடு, ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலன்னா பின்னாடியே வந்துட்டு இருப்பியா அப்படின்னு கேட்க ஒட்டுமொத்த குடும்பமும் நம்மள ஜோடி சேர்த்து வச்சுக்கிறதுக்கு இப்ப எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. இதுக்கும் மேல என்ன அவமானம் வேண்டி கிடக்கு, வெக்கப்படாத, நான் இப்படிதான் எப்பவுமே, நான் கொஞ்சம் துருதுருன்னு இருப்பேன், என் மேல உனக்கு இன்னும் கொஞ்ச நாளே பாசம் வருதா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்ல ஜின்ஷா முறைக்கிறா. நீ இந்த மாதிரி முறைச்சு பார்க்கும்போது தான் ரொம்ப கியூட்டா இருக்க, ரொம்ப அழகா இருக்குன்னு அவன் பக்கத்துல கையை கொண்டு போறான். ஜின்ஷா இதான் சாக்குன்னு அப்படியே நிக்கிற இடத்துல இருந்து கீழே தள்ளி விட்டுடுறா. தண்ணிக்குள்ள விழுந்துட்டான் அவன். அறிவில எதுக்கு என்ன உள்ள தள்ளி விட்ட அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க கரெக்டா அப்பதான் ஜின்ஷா பாக்குறா. ஜின்ஷாவோட அப்பா பெரியப்பாலாம் வரும்போது கூடவே சென்னு இவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கான். சென்னு இது வரைய வீட்டுக்கு வந்ததே இல்ல. என்னாச்சுன்னு பாத்துட்டு ஜின்ஷா வேணும்னே, ஐயோ வாங்க, என்னாச்சு உங்களுக்கு, சீக்கிரம் மேல வாங்க, நான் ரூம்க்கு கூட்டு போறேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நல்ல விதமா பேசுறா. என்ன இவ்வளவு நேரம் வாடா போடான்னா இப்ப திடீர்னு வாங்க போங்கங்கிறா. பாசம் வந்துருச்சு போல அப்படின்னு இதோ வரேன் செல்லம் அப்படின்னு இவனும் பின்னாடியே போயிட்டு இருக்கான். சென்னு இதை பாக்குறான். ஜின்ஷாவோட ஃபேமிலி பின்னாடி இருந்துட்டு இவங்க 2 பேரும் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. வாங்கி இதே நேரத்துல பின்னாடியே போயிட்டு ரூம்க்கு கூட்டு போறேன்னு சொன்னா ட்ரெஸ் எங்க சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்லாம் கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, சும்மா சொன்னேன், இப்ப என் மூடு மாறிடுச்சு, கிளம்பி போயா அப்படின்னு ஜின்ஷா சொல்றா. ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு அவ கையை புடிச்சிட்டு, என்ன கைய ஓங்கிட்டு இருக்க, என்னதான் இருந்தாலும் நான் ஆம்பளை, என் ஸ்ட்ரென்த்துக்கு நீ பக்கத்துல வர முடியுமா, இப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்க ஜின்ஷா இன்னொரு கையில குட்டியா கத்தி எடுத்து அவன் வயித்துல வச்சிடுறா. என்ன மட்டும் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்த உள்ள சொருகி உள்ள இருக்க குடலை வெளியே எடுத்துருவேன் பாத்துக்கோ, ஓடுறா அந்த பக்கம்னு சொல்ல இந்த வாங்க பயந்து போயிடுறான். ஐயோ ரொம்ப மோசமானவளா இருப்பா போலன்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்தோட வேலைக்கார பையன் ஒருத்தன் வரான். உங்க அப்பா அவங்கள பாத்துட்டு வர சொல்லி அனுப்புனாருங்க, உள்ள சென்னு வந்திருக்காரு கெஸ்டா, அவர் ஏதோ ஒரு டிஷ் சாப்பிடுவாராம், அது உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு தெரியுமாமே, அதை பண்ணி கொண்டு வர சொல்லி உங்க அப்பா சொல்லி விட்டாருங்கன்னு சொல்ல எதுக்கு சென்னு இந்த வீட்டுக்கு வந்திருக்காருன்னு ஜின்ஷா கேட்டுட்டு இருக்கா. உங்க அப்பாவும் பெரியப்பாவும் எல்லாத்தையும் பத்தி டீடைல்ஸ் குடுக்கறதுக்காக அங்க கிளம்பி போயிருக்காங்க, அங்க மீட்டிங் முடியறதுக்கு லேட் ஆயிடுச்சு, இன்னும் ஆனா வேலை முடியல அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவரும் திடீர்னு ஓகேன்னு ஒத்திட்டு இருக்காரு. அது உங்க அப்பாக்கே ஆச்சரியம் தான், ஆனாலும் என்ன பண்ண முடியும், அதான் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல என்னால அந்த இடத்துக்கு வர முடியாது, மெயின் ஹாலுக்கு வந்தா எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும்ட்டு எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிடுன்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்லி விட்டுருக்கா. அவங்க அப்பா கிட்ட போய் அதே மாதிரி வேலைக்கார பையன் சொல்ல ஜின்ஷாவோட அப்பா பாக்குறான், இவளை வச்சுட்டு ஒரே தொல்லை, எந்த இடத்துக்கு போனாலும் அவமானம்னு சொல்லிட்டு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, வேற யாரையாவது விட்டு நான் சாப்பாடு ரெடி பண்ற சொல்றேன் அப்படின்னு ஜின்ஷாவோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இல்ல மெயின் ஹாலுக்கு போக வேண்டாம், நம்ம வேலை விஷயமா பேசுறதுக்கு தானே வந்திருக்கோம், இங்கே இருக்கேன், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இங்க கொண்டு வந்தா போதும் அப்படின்னு நம்ம சென்னை ஜின்ஷாக்காக பயங்கரமா இறங்கி வந்துட்டு இருக்கான். கரெக்டா இன்னொரு பக்கம் இந்த ஜின்ஷாவோட பாட்டி, இந்த பாட்டி இருக்காங்கல்ல அப்பா பாட்டி, அவங்க எல்லாம் பாத்துட்டு சென்னை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா, சென்னை இப்ப மினிஸ்டரா இருக்காரு, நம்ம குடும்பத்து மேல அவர் க்ளோஸா இருக்காரு, பாசம் வச்சிருக்காருங்கிறது தான் வீட்டுக்கு வந்திருக்கிறது காட்டுது, இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி பயங்கரமா ஹாப்பியா இருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க அப்படின்னா வேலைக்கார பொண்ணு கூப்பிட்டு என் 2வது பையனை கூட்டு வா, அவரும் போய் சென்னை கிட்ட பேசட்டும், அப்பதான் நல்லபடியா அவருக்கும் நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி அவங்களோட 2வது பையனையும் கோத்து பெற்றதுக்கு ஐடியா பண்ணிருக்காங்க. அந்த பையனும் முட்டடிச்சு உள்ள ஓடி வராரு, சென்னை பாக்குறாரு, பெரிய வணக்கத்தெல்லாம் போடுறாரு. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு சென்னு உட்கார வைக்கிறான். கரெக்டா அப்போ அந்த பாட்டி உங்க மருமகெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது மெயின் ஹாலுக்கு சென்னு வரலையாம், சைடு ஹால்ல, அதாவது உங்க 4th பையன் இருக்காருல ஜின்ஷாவோட அப்பா, அவரோட இடத்துலயே சென்னு இருந்துக்கிறாரா அப்படின்னு சொல்ல இந்த பாட்டிக்கு டிசப்பாயிண்ட் ஆயிடுது. அந்த மூத்த மருமக சொல்லிட்டு இருக்கா, அத்தை நான் தான் சொன்னேன்ல, நம்ம குடும்பத்து மேலதான் சென்னுக்கு பாசம் இல்ல,
ஜின்ஷாவோட ஃபேமிலியும் சென்னும் க்ளோஸ்ங்கிறதால அதனாலதான் அவர் இங்க வந்திருக்காருன்னு சொல்ல நானும் பாத்துட்டே இருக்கேன். இந்த 4வது பையனுக்கு அந்த அளவுக்கு பெருசா திறமை ஒண்ணும் இல்ல. ஆனா அவனுக்கு எப்படா எல்லாம் நல்ல விதமா நடந்துட்டு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவ எதுவும் தப்பு பண்ணாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டியும் பேச ஆரம்பிக்கிறா. ஜின்ஷா என்னையா சமைக்க சொல்றேன்னு கிச்சனுக்கு போறா. எதெல்லாம் சென்னுக்கு சுத்தமா பிடிக்காதோ அதெல்லாம் போட சொல்லி இன்னும் காரமா போடுங்க, இன்னும் மசாலா தூக்கலா போடுங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு கூட கூட போடுங்கன்னு எல்லாத்தையுமே மாத்திட்டு இருக்கா. சாப்பாட அடுக்குறாங்க வேலைக்காரங்க. சென்னு சாப்பிட ஆரம்பிக்கிறான். முதல் வாயிலேயே காரம் தலைக்கு ஏறிடுது. நல்லா இருக்கு அப்படின்னு சும்மா பேச்சுக்கு சொல்லிடுறான். இங்க ஜின்ஷாவோட அப்பா பெரியப்பாலாம் சாப்பிடுறாங்க. காரம் காது அடைக்குது. அவங்க பக்கத்துல இருந்துட்டு ஒயின் குடிச்சிட்டே இருக்காங்க. ஒயின் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னு குடிக்க ஆரம்பிக்கிறான். இன்னும் 2-3 ஒயின் பாட்டில் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஜின்ஷா பாக்குறா. இன்னும் இத்தனை ஒயின் போது சென்னு வீட்டுக்கு போற ஐடியால இருக்காரா இல்லையான்னு கேட்டு சிரிக்கிறா. நீங்க கொடுத்த காரத்துக்கு 10 ஒயின் பாட்டில் குடிச்சாலும் பத்தாதாச்சேன்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணு சொல்ல 2 பேரும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா சென்னு உண்மையாவே காரம் தாங்க முடியாம அவன் பாட்டுக்கு ஒயினை குடிச்சிட்டே தான் இருக்கான். சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சென்னு சொல்லும் போதே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்க இங்கே தங்கலாம்ல அப்படின்னு நம்ம ஜின்ஷாவோட அப்பா கேட்டுடுறாரு. யார பார்த்து என்ன வார்த்தரா கேக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சண்டைக்கு போறாரு. என்ன அவ்வளவு பெரிய மனுஷனை நம்ம வீட்டுல எப்படி தங்க வைக்கிறதுன்னு. ஆனா சென்னு உடனே ஓகேன்னு சொல்லிடுறான். இந்த 2 பேராலையும் அதிர்ச்சியா தாங்கவே முடியல. கிளீன் பண்ணுங்க, இருக்கிறதுலே பெஸ்ட் ரூமை கிளீன் பண்ணுங்க, அங்க நம்ம சென்னை தங்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜின்ஷாக்கு விஷயம் தெரிஞ்சிருது. ஏன் கெஸ்ட் ரூம்ல தங்காம உள்ள இருக்கிற ரூம்ல தங்குறாங்க அப்படின்னு ஜின்ஷா கேட்டுட்டு இருக்கா. அதான் இருக்கிறதுலே பெஸ்ட் ரூம்னு சொல்லிட்டு அங்க தங்க வைக்க ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு வேலைக்கார பையன் சொல்லிட்டு இருக்கான். ஜின்ஷா வேலைக்கார பொண்ணு கிட்ட நீ என்ன பண்ற, சென்னை என்ன பிளான் பண்ணிருக்காருன்னு அந்த பக்கமா போய் பாரு, நான் என்ன தெரியுமா பண்ண போறேன், கண்டிப்பா அவர் கண்ணிலே படாத மாதிரி வேற பழியா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணு உங்களை பாக்குறதுக்காக தான் அவர் இவ்வளவு வேலை பண்றாரு, அப்புறம் ஏன் தள்ளி போறீங்கன்னு கேட்க அதெல்லாம் உனக்கு தெரியாது, தள்ளி போடின்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. சுத்து வழியா வரேன்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பா வீடு வழியா வந்துட்டு இருக்கா. அவங்க பெரியப்பாட்ட அவங்க அம்மா அதாவது ஜின்ஷாவோட பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. என்னடா இது, ஜின்ஷாவோட அப்பா இருக்கானே என் 4வது பையன், அவனுக்கு ஒண்ணுலயுமே உருப்படியாவே வராது, அவனுக்கு எப்படிடா இவ்வளவு ஃபேவர் கிடைக்குதுன்னு கேட்க அதாம்மா எனக்கே தெரியல, நான் நினைச்சேன் ஜின்ஷாவோட அம்மா இறந்து போகும்போதே அவனோட வேலையும் போயிடும்னு சொல்லிட்டு, ஆனா வேலை போகாம இருக்கும் போதே எனக்கு டவுட் வந்தது, இப்பதான் புரியுது சென்னுதான் பேக்ரவுண்ட்ல இருந்துட்டு எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்திருக்காரு, இத்தனை நாளா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காருன்னு சொல்ல அவங்க அம்மா பாக்குறாங்க. ஏண்டா நீ வேற யாருக்கிட்டையும் கடன் எல்லாம் எதுவும் வாங்கலன்ட்டு. மா இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு, நீ போன தடவை ஒரு ஆள் கிட்ட 20,000 ரூபாய் கடன் வாங்கிட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி, வேற வழியே இல்லாம ஜின்ஷாவோட அம்மா கிட்ட அந்த காசை வாங்கிட்டு வந்து அந்த கடனை அடைச்சாச்சு, வேலையில நேர்மை தாண்டா ரொம்ப முக்கியம், யாருக்கிட்டையும் கைய நீட்டிடாத, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பக்கமா ஜின்ஷாவோட விளக்கு தெரியறத அந்த பெரியப்பா பாத்துடுறாரு. யார் அதுன்னு கேக்குறாரு. ஜின்ஷா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அந்த பெரியப்பா சீக்கிரட் எதுவும் தெரிஞ்சிட போது, லஞ்சம் தான் தெரிஞ்சிட போதுன்னு அங்க இருந்து துரத்திட்டே ஓடி வர ஜின்ஷா அப்படியே தலை தெரிச்சிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. கிடைக்கிற வழியா ஓடி ஒரு பெரிய வராண்டா இருக்கு, அதுக்குள்ள ஒளிஞ்சு நிக்கிறா. போயிட்டாரா இல்லையான்னு எட்டி பாக்கலான்னு ஜன்னல்கிட்ட கைய வைக்கிறதுக்கு போறா. டக்குனு அவ கைய புடிச்சு வாயை மூடி அப்படியே யாரோ தடுத்து நிறுத்திடுறாங்க. அங்க பெரியப்பா கிட்ட சென்னோட அசிஸ்டன்ட் போறான். சென்னை தூங்கிட்டாரு, இந்த பக்கமா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். பார்த்தா நம்ம ஜின்ஷாவோட வாய் மூடிட்டு நிக்கிறதே நம்ம சென்னு தான். அங்க இருந்து பெரியப்பா போனதுக்கு அப்புறமா நீ ஓகே தானே அப்படின்னு சென்னு கேட்டுட்டு இருக்கான். கேட்க கூடாத ஒரு விஷயத்தை கேட்டுட்டேன், வேற ஒண்ணும் இல்ல, அதான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. முக்கியமான ஒரு பொசிஷன் இருக்கு, அந்த பொசிஷனுக்கு எப்படியாவது வேலை கிடைச்சிடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்றாங்க, உன் பெரியப்பாவும் அந்த மாதிரிதான்னு சொல்ல வேலை கிடைக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஜின்ஷா கேக்குறா. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, அதனாலதான் எனக்கு ஐஸ் போடுறதுக்காக இங்க வந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சொல்லிட்டு இருக்கான். நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜின்ஷா அங்க இருந்து ஓடி போறா. சென்னவை கைய புடிச்சிடுறான். நம்மளே பாத்துக்கிறதுக்கு, அதுவும் தனியா பாத்துக்கிறதுக்கு இவ்ளோ ரேரா தான் சான்ஸ் கிடைக்குது, இப்போ ஏன் இவ்ளோ சீக்கிரமா ஓடி போற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நீங்க கெஸ்ட், நீங்க தங்கலாம், நான் இங்கெல்லாம் வரக்கூடாது, நான் இங்க போனோம் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஜின்ஷா மறுபடியும் சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு, நான் தான் சொன்னேன்ல கல்யாணத்தை பத்தி யோசிச்சு பாத்தியான்னு கேட்டேன்ல, அன்னைக்கு நான் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தேன்ல, அதான் நீ இன்னும் கோவமா இருக்கியா? நான் ஆல்ரெடி மாஸ்டர் கிட்ட அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், சிங்லானுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகாது, இதுக்கும் மேல என் டீச்சர் எனக்கு வேற எந்த பொண்ணையும் பார்க்க கூட மாட்டாரு அப்படின்னு சொல்ல, அப்படியா பார்க்க மாட்டாரா, அப்படின்னா உங்களுக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் வந்துடாதான்னு ஜின்ஷா கேக்குறா. வந்திருக்கலாம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல, எனக்கு அதை விட கவலைப்படுற முக்கியமான விஷயம் என் முன்னாடியே நிக்குது அப்படின்னு ஜின்ஷாவை சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, ஓகேவா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க, நான் தான் அப்பவே சொன்னேனே உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதால எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்க போறது இல்லைன்னு ஜின்ஷா சொல்றா. அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் தள்ளி வச்சிடலாம், அதெல்லாம் விட்டுரு, ஜஸ்ட் என்னை மட்டும் யோசிச்சு பாரு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க ஜின்ஷா அமைதியாவே நிக்கிறா. எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம், எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிடலாம், சேர்ந்து இருந்தோம்னா நம்மளால அதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, என்ன சொல்ற ஓகேவா அப்படின்னு சென்னு கேட்க ஜின்ஷா பாத்துட்டே இருக்கா. திடீர்னு ஓகேன்னு சொல்லி வச்சிடுறா. சென்னாலேயே ஒரு செகண்ட் இதை நம்ப முடியல, கொஞ்சமா ஷாக் ஆயிடுறான்.
அப்பதான் நிம்மதியாயிட்டு ஜின்ஷாவையே பாத்துட்டு இருக்கான். ஜின்ஷாக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. பாட்டுக்கு வைக்கப்பட்டே நின்னுட்டு இருக்க ஜின்ஷாக்கு சென் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜின்ஷாவும் அவனை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா ஹாப்பியா இருந்துட்டு இருக்கா. கரெக்டா அப்போ இன்னொரு பக்கமா லியா இருக்கால, ஏதோ ஒரு பொருளை கீழே விட்டா போல, அதை தேடி நம்ம சென் இருக்கிற ஏரியாவா பார்த்து வந்துட்டு இருக்கா. அப்போ சென் அவனோட ரூம் கதவை திறக்கிறான். யாரும் இல்ல அப்படிங்கறத பாத்துட்டு நீ கிளம்பு ஜின்ஷாட்ட சொல்றான். ஜின்ஷா அங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள தலையில இருக்கிற ஹேர் பின் ஒண்ணு கீழே விழுந்திருக்கு. இதோ கீழே விழுந்துருச்சு பாருன்னு சொல்லிட்டு சென் அவளோட தலையில வச்சு விட்டுட்டு இருக்கான். நான் வந்து இதுல ஸ்டெப் எடுக்கவா அப்படின்னு சென்னு கேட்க, இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜின்ஷா அங்க இருந்து போறா. அவ அங்க இருந்து போறத லியா பாத்துடுறா. என்ன நடக்குதுங்க, இந்த ரூம்ல தான் சென்னு தங்கிட்டு இருக்கான். அந்த ரூம்ல இந்த நைட்டு நேரத்துல இவ கிளம்பி போயிட்டு இருக்கா. ஐயோ கதை அப்படி போதான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஏதேதோ லியா யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. இங்க நம்ம ஜின்ஷா ரூம்க்கு போய் ஸ்டே பண்ணிட்டு இருக்கா. நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொன்னேன், பிரச்சனை ஏதாவது வந்தாலும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு தான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணு கேக்குறா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா, 2 பேரும் கிஸ் பண்ற அளவுக்கு போயிட்டீங்களேன்னு சொல்ல, கிஸ் பண்ணா அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன, அப்பெல்லாம் ஒன்னும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜின்ஷா பாட்டுக்கு வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க வேலைக்கார பொண்ணு உங்களுக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு வந்திருக்குன்னு சொல்லிட்டு லெட்டரை கொடுக்க, இந்த சாங்ஷிங்கிற ஊர்ல தானே பிசினஸ் பண்ணலான்னு போயிட்டு நிறைய கடலாம் வாங்கி வச்சிருக்கா. அந்த இடத்துல ஏதோ பயங்கரமான பஞ்சம் வந்துருச்சான். என்னது இவ்ளோ பெரிய பஞ்சம் வந்துருச்சா, சீக்கிரமா பேனா எடுத்துட்டு வா, நான் ஒரு லெட்டர் எழுதணும்னு சொல்லிட்டு அந்த ஏரியாக்கு ஜின்ஷா ஒரு பெரிய லெட்டர் ஒண்ணு எழுதிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில இந்த பாட்டி கிட்ட லியா இருக்கால, அவங்க அம்மா எல்லாருமே போயிட்டு சென்னோட ரூம்ல இருந்து ஜின்ஷா வெளியே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரகசியத்தை சொல்லிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும்னு பேசிட்டு இருக்க. ஆனா லியாவோட அம்மா சொல்றா, சென்னு ரொம்ப பெரிய ஆளு, ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு உடம்பு முடியாம கொஞ்ச நாளே இறந்து போயிட்டா. ஆனா அந்த பொண்ணே எவ்வளவு பெரிய குடும்பத்து பொண்ணு, அந்த பையன் ஜின்ஷாவை கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு கம்மியா தானே இருக்குன்னு சொல்ல, லியா பாக்குறா அப்ப கல்யாணமே நடக்காது போல, செட்டப்பா கூட வச்சிட்டு இருக்க போறான். ஜின்ஷாக்கு இது தேவைதாங்கிற மாதிரி கெக்கிப்பிக்கேன்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. பாட்டி பாக்குறாங்க, வாய் மூடி என்ன பேச்சு பேசிட்டு இருக்க, அவ பேர் கெட்டு போச்சுன்னா நம்ம குடும்பத்தோட ஒட்டுமொத்த பேரும் தான் கெட்டு போகும், உன் பேர் கெட்டு போகாதா, இந்த விஷயம்லாம் வெளியே தெரியக்கூடாது, வாயை மூடு புரியுதான்னு சொல்ல, ஜின்ஷாக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நீங்க தானே பாட்டி காரணம் தேடிட்டு இருந்தீங்க, இப்ப நமக்குன்னு ஒரு காரணம் கிடைச்சிருக்கு, அதையே யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு லியா கேக்குறா. யூஸ் பண்ற விஷயமா இது, கொஞ்ச நேரம் அமைதியா இருமான்னு சொல்லிட்டு பாட்டியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்து லியா வெளியே வரா. அது எப்படி நான் ஃப்ரீயா இருக்கிறது, இங்க பாரு சென்னை மாட்டினாதானே நமக்கு பெரிய ஆபத்து வரும், அவர் பேரை நம்ம விட்டுடலாம், நம்ம ஜின்ஷாவையும் அதான் அந்த வாங்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பின்னாடியே வந்தான்ல, அந்த 2 பேரையும் இதே கதையை வச்சு கோத்து விட்டு வெளியே பரப்பி விடு, புரியுதா அப்படின்னு சொல்ல வேலைக்கார பொண்ணு அங்க இருந்து போறா. அப்படி கொஞ்சம் டைம் ஓடுது. சென்னமோட அம்மா ரூம் வழியா போயிட்டு இருக்கான். அவங்க அம்மா அவங்க பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. விஷயத்தை கேள்விப்பட்டியா, ஜின்ஷாக்கும் அந்த வாங்குக்கும் ஏதோ தொடர்பு இருக்கான், என்னது அநியாயம் நடக்குதுன்னு அவங்க அம்மா பேசிட்டு இருக்க. சென்னு உள்ள போயிடுறான். அந்த குடும்பம் நமக்கு இத்தனை வருஷமா லாயலா இருக்காங்க, அந்த குடும்பத்து பொண்ணை பத்தி ஏதோ ஒரு ரூமர் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு கண்டபடி பேசுறது உங்களோட மரியாதைக்கு அசிங்கமா இல்லையா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். என்ன வர எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. சென்னு பாக்குறான், எப்படியாவது நான் ஜின்ஷாவை பாக்கணும், அதுக்கு முன்னாடி உனக்கு பண்றதுக்கு ஒரு வேலை ஒண்ணு கொடுக்குறேன், அதை போய் செய்யன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அங்க இருந்து அனுப்புறான். ஜின்ஷா அன்னைக்கு அவளோட ஷாப் ஒண்ணுக்கு போறா. அங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் இந்த பொண்ணுதான் சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஜின்ஷாக்கு கோவம் அதிகமாயிட்டே இருக்கு. பின்னாடி பேசுற பொண்ணுங்க எல்லாம் கூப்பிட்டு, எங்க அந்த வாங்கோட வீட்டுக்கு என்ன கூட்டு போங்க, அவ மட்டும் நான் அவனுக்கும் எனக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டான்னா அப்ப நான் என்னன்னு பாத்துக்கிறேன், இல்லனா ஒரு உண்மையே இல்லாத சம்பவத்தை ஆளாளுக்கு பேசுறது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. சரி வா போலாம் அப்படின்னு அந்த பொண்ணுங்களும் கிளம்புறாங்க. பார்த்தா அந்த வாங்கு பயங்கரமா அடிபட்டு பொத்துன்னு வந்து விழுறான். ஜின்ஷாவோட கால்ல விழுறான். எனக்கும் இந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன், இவன் முடியாதுன்னு சொல்லிட்டா, அதனால நான் தான் இல்லாததும் பொல்லாததுமா பரப்பி விட்டேன், என்ன மன்னிச்சிருமான்னு கத்திட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கான். எங்க பாட்டி ஜின்ஷாவோட இந்த பாட்டி இருக்காங்கல்ல, அப்பா பாட்டி, அவங்களுக்கு ஜின்ஷாவை பத்தி தப்பா பேசுறாங்கிற தகவல் வருது. மான போச்சு மரியாதை போச்சுன்னு சொல்லிட்டு லியாவை கூப்பிடுறாங்க. பலார்னு அரவிட்டு, நீதான் அந்த வேலையை பாத்துருக்கணும், ஏண்டி இப்படி பண்ணன்னு கேட்க, நான் தான் பண்ணேன்னு என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்டன்னு சொல்லிட்டு இவளும் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா. இங்க ஜின்ஷாவை பாக்குறதுக்கு சென்னு ஒரு வண்டியில வந்து ரகசியமா உட்காந்துட்டு இருக்கான். ஜின்ஷாவும் உள்ள வண்டிக்குள்ள ஏறா. இவனை பார்த்து வைக்கப்பட்டு இருக்கா. நீங்களும் இந்த ரூமரை கேட்டீங்களா அப்படின்னு கேட்டு, உடனே ஆமா உன்ட்ட வந்து அவன் மன்னிப்பு கேட்டானா அப்படின்னு சென்னு கேட்டுட்டு இருக்கான். ஆமா நீங்க தான் அதை ஏற்பாடு பண்ணீங்களான்னு ஜின்ஷா கேக்குறா. என்ற ஒரு விஷயத்துல அவன் மாட்டி இருந்தான், ஆல்ரெடி ஒரு ஆளை எஸ்கேப் பண்ணி விட்டதுல அதை வச்சு நல்லா அவனை மிரட்டி விட்டேன், ஓடி வந்து உன் காலில் வந்து விழுந்துட்டான் அப்படின்னு சென்னு சொல்ல, இந்த விஷயம் அவன் எஸ்கேப் பண்ணி விட்டாங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்க, அது அப்புறமா சொல்றேன்னு சென்னு சொல்றான். சீக்ரெட்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா ஜின்ஷா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.